ஏஆர்எஸ் டான்ஸ் அகாடமி நிறுவனத்துக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸ்ரீதர் மாஸ்டருக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் இந்த ஓனர்ஸ் வந்து என்னோட வாழ்த்துக்கள். ஸோ நிச்சயமாக டான்ஸ் வந்து உங்களோட லைஃப்பில் எல்லாருக்கும் சமீபத்தில் இன்னும் இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி பார்த்துட்டிங்கன்னா ஒரு கன்சர்வேட்டிவான விஷயமா தான் இருக்குது. ஒரு 15 இயர்ஸ் முன்னாடி இவ்வளோ டான்ஸ் ஆடுறோமே அப்படின்னு. பட் இன்னைக்கு இருக்கிற கிட்ஸ் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் ஒரு சாங்கை நாங்கள் ப்ரமோட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு படத்தை ப்ரமோட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு டான்ஸ் விஷயத்தில் வந்து அவங்க வந்து ரிலேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ படம் பார்க்குறாங்களோ இல்லையோ, பட் இந்த படத்துல இருந்து தான் இந்த சாங் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ரிலேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ வீட்டில் இருக்கிற குட்டி குட்டி நண்பர்கள் மத்தியில் அதாவது இந்த ஏரியாவுக்கு வந்து இந்த டான்ஸ் ஸ்டுடியோ வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வென்யூவாக இருக்கும். அண்ட் அது இல்லாமல் இன்னைக்கு கிட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஃபோன்ல பயங்கரமாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த நேரத்தில் ஒரு 2 hours எல்லாத்தையும் மறந்துட்டு அது ஃபிட்னஸ்க்கு கொடுத்த மாதிரி இருக்கும், ப்ளஸ் மென்டல் ஹெல்த்துக்கு கொடுத்த மாதிரி இருக்கும். அண்ட் அதே மாதிரி கிட்ஸும் வந்து ரொம்ப ஹாப்பியாகவும் மென்டல் ஹெல்த் அவங்களோட ரொம்ப ஹாப்பியாகவும் இருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து ஏஆர்எஸ் டான்ஸ் ஸ்டுடியோவுக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸ்ரீதர் மாஸ்டருக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் என்னை இங்கே இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஸ்ரீதர் மாஸ்டர் வந்து ரொம்ப வருஷமா லைக் இந்த துறையில் இருக்காரு. அவர்லாம் வந்து டிசெண்டன்ஸ் ஆஃப் ராஜு மாஸ்டர், அசோக் மாஸ்டரும் இருக்கிறாங்க. ஸோ நாங்களாம் வந்து ரொம்ப வருஷமா டான்ஸ்லாம் மாஸ்டரோடய நாங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறோம். பட் இந்த வருஷம் தான் 2024 தான் எனக்கு வந்து ஸ்ரீதர் மாஸ்டரோட ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அது இப்போ லேட்டஸ்டாக ரிலீஸ் ஆக படம் அகத்தியா மூலமா. ஸோ அதில் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சாங் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ திங்க் அந்த சாங் நீங்கள் இந்த ஸ்டூடியோவில் வந்து ஆடணும். ஆடி நீங்கள் டேக் பண்ணுங்க. ஸோ நிச்சயமாக அதில் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன் இன்ஸ்டாகிராம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ. அண்ட் இது இருக்கிற டான்சர்ஸ்க்கும் இவ்வளோ எனர்ஜி எடுத்துகிட்டு வர இந்த ஸ்டூடியோக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. 28ஆம் தேதி படம் ரிலீஸ். ஏன்னா அந்த சாங் கோரியோ பண்ணும்போதே அகத்திய அந்த பாவச்சேதன் டைரக்டர் ஒவ்வொரு சாங்கும் வந்து மிரட்டி இருப்பாங்க. நான் வந்து லவ் பண்ணி கோரியோகிராஃப் பண்ணிப்பேன். இன்னோவேட்டிவா கிரியேட்டிவிட்டியா வச்சிருப்போம் அகத்திய மூவில. ப்ரொடியூசர் நம்ம ஐசாரி சாருக்கு ரொம்ப வந்து நான் தேங்க்ஸ் சொன்னேன் இந்த நேரத்தில். அந்த ஸ்கிரிப்ட் அந்த ட்ரைலர் பார்க்கும் போதே கிட்ஸ்ல இருந்து பெரியவங்கலாம் பயங்கரமா பிடிக்கும். அதனால தான் அந்த கோரியோவை நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா கேப் வந்து திடீர்னு போயிட்டு இங்கேயே ஒட்டிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரியேட்டிவிட்டியான விஷயம் நாங்கள் பண்ணோம். ரியலி கேமராமேன் அந்த ஹோல் டீமுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சார் ரீல்ஸ் பண்ணி சோசியல் மீடியாவையும் பண்ணி நம்ம மீடியாவை போட்டு பெருசா பண்ணிடலாம். தேங்க்யூ. போகும்போது ஷாம்பாயும் நக்குல அவங்களெல்லாம் கொஞ்சம் பங்கு வச்சிருக்கேன். கண்டிப்பா நாங்கள் எங்கள் ஷாம்பாயெல்லாம் வந்து எங்களோட சீனியர், நாங்களாம் லேசா படம் இந்த மாதிரி படம் எல்லாம் பார்த்து தான் நாங்கள் வந்து உண்மையில நிறைய விஷயம் ரசிச்சிருக்கிறோம் அவருக்கு. பட் இன்னுமே அதே எனர்ஜியில இருக்காரு. டெய்லி ஒரு 100 தண்டால் எடுக்கிறாருன்னு நினைக்கிறேன். அவரே பயங்கர ஃபிட்டா இருக்கு. அண்ட் ஆப்வியஸ்லி நக்குல் அவரோட ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து எல்லாமே நல்லா ரசிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம். அது இல்லாமல் மாஸ்டர் இங்கே எப்பயுமே ஃபுல் பவர் எனர்ஜியில இருக்கிறாங்க. ஸோ மற்றபடி இங்கே இருக்கிற எல்லா பிரபலங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். சாரி, இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு ஒன்று போகணும். ஸோ நான் அப்படியே கொஞ்சம் விடை கொடுக்கிறேன். தேங்க்யூ மீடியா நண்பர்கள். தேங்க்யூ. பத்திரிகையாளர்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் வந்திருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம். ஸ்ரீதர் மாஸ்டர் நம்ம எல்லாருக்கும் தெரியும். எனக்கு ஃபர்ஸ்ட் அவரை ஒரு டான்ஸராக தான் தெரியும். பிகாஸ் நான் 12 ஆடும்போது 4 பேர் ராஜு மாஸ்டர் நிப்பாட்டுவாங்க. அது இவர் ஒருத்தர். நான் போய் எல்லாம் பர்சனலாக வந்து கொஞ்சம் கம்மியா அதை பார்த்தீங்கன்னா அப்படி ரைட்ல பின்னாடி இருந்து அந்த டான்ஸர் ஆடும்போது எல்லாம் மறக்க முடியும். கொஞ்சம் கம்மியா ஆடுங்கப்பா, இப்படிலாம் ஆடினா யார் எதையும் பார்ப்பாருன்னு போய் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் அந்த டைம்ல ரொம்ப என்கரேஜ் பண்ணி, இவரா இருக்கட்டும், தினேஷ் மாஸ்டரா இருக்கட்டும், நோபலா இருக்கட்டும், ரொம்ப என்கரேஜ் பண்ணி ஆடுங்க, ஒரு பெரிய சந்தர்ப்பம் கிடைச்சிக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப என்கரேஜ் பண்ணாரு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய கோரியோகிராஃபரா மாறினாரு. அந்த கோரியோகிராஃபில ஸ்ரீதர்ங்கிற ஒரு நம்ம சில பாட்டுங்க பார்க்கும்போது, சில ஸ்டெப்ஸ் பார்க்கும்போதே வந்து ஒரு யூனிக்கா இருந்தாலே ஸ்ரீதர் தான் பண்ணியிருக்காருன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். பிகாஸ் இஸ் காட் a very different style of choreography, especially டிஃபரண்ட் கோரியோகிராஃபி. அதான் சில பாட்டுங்க நம்ம பார்க்கும்போது பெக்யூலரா சில ஸ்டெப்ஸ் பண்ணும்போது we definitely recognize இது வந்து ஸ்ரீதர் மாஸ்டர் தான் பண்ணியிருக்கணும். பிகாஸ் ட்ரைபல் டான்ஸ் வரும்போது ஸ்ரீதரை அடிச்சுக்க யாருமே இல்லை. சாரி ஸ்ரீதர் மாஸ்டரை ஃபர்ஸ்ட் டான்ஸரா, அதுக்கப்புறம் ஒரு கோரியோகிராஃபரா, பட் லேட்டரா தான் as a human being இவரை தெரிஞ்சுக்கிட்டேன். இஸ் a very fantastic human being.
ரீசன் எதுக்குன்னா அவர் டான்ஸ் ஸ்கூல் நடத்துற இடத்துல எல்லாமே வந்து அத்தனை கிட்ஸை வந்து என்கரேஜ் பண்றாரு. நல்ல டேலண்ட்டை டேப் பண்ணி என்கரேஜ் பண்ணி வேற லெவல்ல அவங்க எல்லாம் போகணுங்கிறத ஒரு உள்ளுக்குள்ள ஒரு இருக்கிற ஒரு எண்ணம் அவருக்கு. இன்ஃபேக்ட் இது நான் சொல்லும், நிறைய பேர்த்த காசு பத்தியே பேச மாட்டாரு. ஃபீஸ் கேட்கறதோ இல்ல இதெல்லாம் இப்போ எனக்கே வந்து நிறைய தடவை இப்போ ரீசெண்டா கூட ஒரு சாங் ஷூட் பண்ணேன். எங்க வரணும் எப்போ ஜி அவ்வளவுதான், என்ன இது அதெல்லாம் ஒண்ணுமே பேசாம இஸ் ரியலி அ ட்ரூ பேஷனட் டான்சர், லவ் ஃபார் டான்ஸ் அவருக்குள்ளே இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு 4 ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்காரு. எல்லா ஸ்கூல்லயும் வந்து எல்லா பேட்சும் ஃபுல்லா இருக்கு. காரணம் என்னன்னா இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நான் ரிஹர்சல் போகணும் பேட்சா ஃபுல்லா இருக்காங்க ஜி, நீங்க வந்து ஒரு 6 மணிக்கு அப்புறம் வாங்க அந்த மாதிரி சொல்லும் போது ஐ ஆல்சோ போய் பார்த்தேன் யாரெல்லாம் டான்ஸ் ஆடுறாங்க. பட் அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ், அவ்வளோ கிட்ஸ் எல்லாருமே ரொம்ப ஸ்டைலிஷா ஆடுறாங்க. ரொம்ப பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஆக்சுவலா ஒரு சர்வீஸ் பண்றாரு அவர் ஆக்சுவலா ஒரு டான்ஸ் ஸ்கூல் நடத்திக்கிட்டு. அதே மாதிரி இன்னைக்கு இங்க ஒரு பிரைம் ஏரியால இவ்வளவு பெரிய லான்ச், இவ்வளவு பெரிய ஸ்கூல்ல நடத்தி ஸ்டார்ட் பண்றது வந்து அவருக்கு ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட். அதே மாதிரி இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல டான்ஸ் ஸ்கூல் கிடைச்சிருக்குங்கிற ஒரு ஃபீலிங் எல்லாருக்கும் வந்திருக்கும். ஸோ என்னோட பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஸ்ரீதர் மாஸ்டர். அண்ட் உங்க டாட்டர் பத்தி சொல்லணும், அக்ஷதா பத்தி. அவங்க எம்பிபிஎஸ் படிச்சிருந்தாலும் அவங்களும் ஒரு ஒரு மேஜிக் டான்சர் அவங்க. இன்ஃபேக்ட் ஸ்ரீதர்கே கோரியோகிராஃபி சொல்லி கொடுக்குற அளவுக்கு இன்னைக்கு வந்தாங்க. இப்போ அவர் கோரியோகிராஃப் பண்றதுனா டாக்டரை பார்த்துட்டு ஓகேன்னு கேட்பாரு. அவங்க வந்து சும்மா அங்க மட்டும் மாத்திக்கோ அந்த லெவல்ல அவங்களும் க்ரோ ஆயிட்டு இருக்காங்க. ஸோ மை பெஸ்ட் விஷஸ் டு அக்ஷதா ஆல்சோ. அண்ட் அவரோட டான்சர் பாய்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் பாய்ஸ். அவங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங், ரொம்ப சின்சியர், ரொம்ப டெடிகேட்டட். ஒரு பயங்கரமான டீம். ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் இருக்கும் அவங்கள்ட்ட போய் டான்ஸ் ஆடும் போது. நானே சொல்லலாம்னு இருந்தேன் மாஸ்டர்கிட்ட, பட் இன்னைக்கு சொல்றேன், நான் தான் ஃபர்ஸ்ட் அட்மிஷன் எடுப்பேன்னு நினைக்கிறேன் இந்த ஸ்கூல்ல. ஏன்னா இது பக்கம் எனக்கு. ஸோ மை பெஸ்ட் விஷஸ் டு ஹிஸ் பார்ட்னர் ஆல்சோ ஃபார் ஜாயினிங் ஹேண்ட்ஸ் ஃபார் த ஸ்கூல். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ. அண்ட் நீங்க எல்லாரும் வந்து இவ்வளவு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இங்க ஒருத்தர் என்ன கார்டர்ல என்ன பாத்துட்டு இருக்கு. இவரும் ஒரு மிக சிறந்த ஒரு கோரியோகிராஃபர் தான் நம்ம ஆளு. இஸ் ஆல்சோ ஃபேண்டாஸ்டிக் கோரியோகிராஃபர். எல்லாமே ஒரே பேட்ச் தான். இவங்களுக்குள்ள ஒரு பெரிய யூனிட்டி இருக்கு. எல்லாரும் நல்லா வரணும்னு நினைக்கிற ஒரு நபர்கள். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்க வந்து இதை அட்டென்ட் பண்ணல. தேங்க்யூ ஸோ மச். அஸ்திரம் இப்பதான் ஒரு சாங் அவரு கோரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. அதுல நான் என்ன பண்ணிட்டேன், உங்க ஃபீஸ்னா எனக்கு ஜாஸ்தி கொடுக்க முடியாது மாஸ்டர், ஒரு பெரிய பிட்டு நீங்களே டான்ஸ் ஆடி இருக்க சொல்லி அவரே டான்ஸ் ஆட வச்சு. பட் அந்த பாட்டுல இவர் ஒரு 2 பிட்டு ஆடி இருக்காரு. கண்டிப்பா பேசப்படும். அது வந்து ஆக்சுவலா வந்து அஸ்திரம் இந்த ப்ரமோ சாங். இப்போ இன்னைக்கு வந்து படத்துல பாட்டு இருக்கோ இல்லையோ, நிறைய பேர் எல்லா மூவிலையும் ப்ரமோன்னு ஒரு சாங், ப்ரமோஷன்ஸ் ஒரு சாங்ஸ் பண்றாங்க எல்லா படத்துலயும். ஏன்னா அந்த படம் ரீச் பண்றது அந்த பாட்டாலன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி அஸ்திரம் படம் வந்து ரிலீஸுக்கு இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப டைட்டா மியூசிக் பண்ணது நம்ம அமரீஷ். அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டு கொடுங்க. இந்த அமரீஷ் வந்து எங்களுக்கு வந்து சின்ன மச்சான் வந்து இந்த மில்லியன் எல்லாம் இல்ல, எவ்வளவு மில்லியன் நீங்க போயிருக்கோன்னு நினைக்கிறீங்க? நானும் அமரீஷ் அந்த காம்பினேஷன்ல சொல்லு 200 மில்லியன். நாங்க சின்ன மச்சான், நானு லெஜண்ட் பிரபுதேவா மாஸ்டர்ஸ் எங்க காம்பினேஷன்ல. அப்புறமா அந்த மியூசிக்ல இந்த அஸ்திரம் இந்த ப்ரமோ சாங் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா வந்திருக்கு. இதுல ரொம்ப அழகா ஸ்டைலிஷா நம்ம வந்து ஷாம் சார் ஆடி இருக்காரு. இதை நான் சொல்றதோட அந்த ப்ரமோ சாங் படம் ரிலீஸுக்கு முன்னாடியே வந்துடும். எப்போ ரிலீஸ்? சாங் வந்து 25th லான்ச் மாஸ்டர். படம் வந்து 7th of March. சூப்பர். இதுக்காக வெயிட்டுவோம். ஸோ எல்லாருமே இங்க வந்ததெல்லாம் பயங்கர சப்போர்ட். நெக்ஸ்ட் வந்து அசோக் மாஸ்டர், அவரோட கோழியெல்லாம் நல்லா லவ் பண்ணி பார்த்துருக்கோம். நாங்க எல்லாம் ஒன்னா ஆடிருக்கோம். நாங்க லெஜண்ட் பிரபு மாஸ்டருக்குலாம் நான் போக்கிரி பொங்கல், அவர் வந்து அந்த கோரியோகிராஃபி போக்கிரி பொங்கல் பண்ணாரு. நான் வந்து என் செல்ல பேர் ஆப்பிள்னுவேன். அது மாதிரி மாத்தி மாத்தி நானும் பிரபு மாஸ்டர்லாம் நாங்களாம் தலைமுடிக்கா இருந்தாலும் இப்படி ஒரு பாட்டுனா அவர் அப்படி ஒரு பாட்டு பண்ணுவாரு. ஸோ அசோக் மாஸ்டர் இங்க வந்ததுக்கு நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவரு 2 வார்த்தை பேசணும். நான் எல்லாருக்கும் வணக்கம். என்ன பேசுறது, அசத்திட்டா போல. நம்ம சங்கர் சார் படம் தான் பிரம்மாண்டம் இருக்கும். அது மாதிரி நம்ம ஸ்ரீதர் மாஸ்டர் டான்ஸ் ஸ்கூல்லாலுமே பிரம்மாண்டம். அவர் வந்து ஒரு ஷோ பண்ணும் போது ஒரு பிரம்மாண்டம் பண்ணுவாரு. ஏன்னா நான் எல்லாமே அவருடைய ஷோ, அவருடைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நிறைய நான் கலந்துருக்கேன்.
எது பண்ணாலும் பாத்தீங்கன்னா எப்படிதான் இப்படி பண்ணுவாருன்ற மாதிரி தான் இருக்கும். இந்த ஸ்கூல் ஓபனிங் கூட பாத்தீங்கன்னா 1 கிலோமீட்டர்ல இருந்து பிரம்மாண்டம். என்ன ஒரு இதெல்லாம் வந்து எதுக்குன்னா, சோ அந்த டான்ஸ் மேல இருக்கிற அந்த உயிர், அந்த பற்று, அதை இதை காட்டுது பாருங்க. இது வந்து நம்ம டான்ஸ் தான் நம்மளுடைய இது ஒரு முன்னேற்றம். அவருடைய முன்னேற்றத்துக்கு பெரிய இது வந்து இந்த டான்ஸ் தான். அதனாலதான் அவருடைய வாரிசு கூட பாத்தீங்கன்னா அக்ஷராஜி வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷமா பாக்குறேன். அவங்க இப்ப ஆடுறதெல்லாம் பார்த்தா அப்பொழுது அப்பா 10 அடினா அவங்க 300 அடி இருக்காங்க. வேற லெவல் அவங்க. யாராவது அவங்க பண்ண வீடியோ பார்த்தா இன்ஸ்டாகிராம் அவங்களதான் பாக்குறாங்க எல்லாரும். என்ன ஸ்டைலு, எங்க ரொம்ப நல்லா பண்றாங்க, சூப்பர், ரொம்ப நல்லா பண்றாங்க. ஸோ இந்த டான்ஸ் ஸ்கூல்ல வந்து மென்மேலும் நிறைய பிள்ளைகள் வந்து நிறைய பிராக்டிஸ் பண்ணி கத்துக்கிட்டு அவங்களும் இந்த மாதிரி அவங்களுக்கும் ஒரு பேர், ஒரு ஷேப் வரணும். இந்த மீடியால அவங்க நல்ல நானும் ஒரு குட் டான்சர், குட் ஆர்டிஸ்ட் எல்லாம் உருவாகிறது ஒரு டான்ஸ் ஸ்கூல்ல தான். ஸோ இந்த மாதிரி ஒரு டான்ஸ் ஸ்கூல்ல வந்து அவங்க கத்துக்கும் போது அவங்க லைஃப் கண்டிப்பா சேஞ்ச் ஆகும். எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, நாங்கெல்லாம் உருவாகும் போது எங்களுக்கு இது மாதிரி டான்ஸ் ஸ்கூல் கிடைக்கல. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நான் அடையாறுல இருந்து வடபழனிக்கு வரணும் ஒரு டான்ஸ் ஸ்கூலுக்கு. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. அவர் வந்து ஏரியால நிறைய இடத்துல டான்ஸ் ஸ்கூல் வச்சிருக்காரு. ஸோ அது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அடுத்த சந்தோஷம் பாத்தீங்கன்னா ஷாம் சார் அவரோட நான் ஒர்க் பண்ண அந்த சாங்ஸ்லாம், நக்குல் சார் அவருக்குலாம் எனக்கு நிறைய லைஃப் கொடுத்துருக்காங்க. இவங்களோட நான் ஒர்க் பண்ண சாங்லாம் எனக்கு அடுத்தடுத்த படிக்கட்டு. ஜீவா சார் அவருக்குலாம் நான் பண்ண பாடல்லாம் வந்து பெரிய பாராட்டுலாம் கிடைச்சிருக்கு. விஜய் சாரே எனக்கு கூப்பிட்டு பாராட்டி இருப்பார். இந்த வாடா வாடா சாங்லாம் பார்த்துட்டு ஜீவா சார்லாம் இப்படிலாம் ஆடுவாரா அப்படின்னா எனக்கு கேட்டிருக்காரு விஜய் சார். ஸோ வந்து அந்த மாதிரியான ஒரு வாய்ப்புலாம் வந்து ஜீவா சார், சாம் சார், நகுல் சார் இவங்களாம் என் லைஃப்ல வந்து மறக்க முடியாத ஒரு கதாநாயகர்கள். ஸோ நான் வளர்ந்ததுக்கு இவங்கெல்லாம் ஒரு காரணம். அடுத்தது நம்ம ஸ்ரீதர் மாஸ்டர் கூட பார்த்தீங்கன்னா நாங்கள் டான்ஸராக இருந்தோம், அஸ்டண்டாக ஒர்க் பண்ணோம், மாஸ்டரா நாங்கள் நிறைய படங்கள் பண்றோம். எங்களுக்குள்ள ஏதோ ஒரு கெமிஸ்ட்ரி, அது எந்த பிறவில நாங்கள் அப்படி ஆனும் தெரியாது. ஒரு பிரதர்ஸ் மாதிரி. அவருடைய வளர்ச்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் எது பண்ணாலும் நான் கூட இருந்து அவரால் எங்களால என்ன பண்ண முடியும். அவருடைய வளர்ச்சி நிறைய பேருக்கு போய் சேரணுன்றது தான். ஸோ தேங்க்யூ வெரி மச். நீங்க எல்லாம் வாழ்த்துங்க. இந்த பள்ளி அவருக்கு நல்லா வரணும், உயரணும். அவருக்கு பார்ட்னரா வந்த அவருக்கும் எங்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ மாஸ்டர். இவருக்கும் வணக்கம். இந்த ரூம்ல எவ்வளவு எனர்ஜி இருக்கு. டான்சர்ஸ் மட்டும் இல்ல, மாஸ்டர்ஸ் மட்டும் இல்ல, இந்த மீடியா கூட ஒரு தனி பவர் இருக்கு. யூ கைஸ் ஆர் சோ குட். எனக்கும் ஸ்ரீதர் மாஸ்டருக்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்கு. பிகாஸ் சினிமால என்டர் ஆகும்போது எனக்கு நான் சரி ஒரு ஆக்டரா எனக்கு ஒரு பேர் கிடைக்கும், இல்ல ஒரு ஃபைட்டரா எனக்கு பேர் கிடைக்கும். டான்சரா ஒரு பேர் நினைச்சு கூட பார்க்கல. இட் வாஸ் நெவர் இன் மை மைண்ட். அண்ட் நான் ஒரு ட்ரெயின் டான்சர்லாம் கிடையாது. ஸோ என் முதல் படத்துல வந்து நாக்கு முக்கா மாதிரி ஒரு சாங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ விஜய் ஆண்டனி சார் ஃபார் திஸ் லவ்லி சாங். அந்த சாங் வரும்போது நான் ஆரம்பத்தில் ரொம்ப நர்வஸா இருந்தேன், யார் பண்ண போறாங்க அந்த மாதிரி ஒரு தாட் இருக்கு. பட் அவங்க ஸ்ரீதர் மாஸ்டர் சொல்லும்போது அப்போ எனக்கு ஸ்ரீதர் மாஸ்டர் நான் ஸ்க்ரீன்ல பார்த்திருக்கேன், மேக் எல்லாம் பின்னாடி அவங்கள பார்த்திருக்கேன் நான். ஸோ அவங்க இந்த மாதிரி ஒரு சாங் கம்போஸ் பண்ணுவாங்க. இட் வாஸ் a dream actually. ஏன்னா மாஸ்டர் எப்படின்னா ஒரு யூ குட் பி த worst dancer, ஆனா அவர் ஃப்ரேம்ல நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லா அவங்கள ஒரு டான்சர் மாதிரியே காமிச்சிருப்பாரு. அண்ட் he really supported me a lot for நாக்குமுக்கா. ஏன்னா அது ஒரு சும்மா சாங் கிடையாது, ஒரு ஃபாஸ்ட் பேஸ் டெம்போ, பெரிய ஹிட் வேற. ஸோ ஐட் லைக் டு தேங்க் மாஸ்டர் அகைன். தேங்க்யூ மாஸ்டர். till the end you'll always be very special to me. And அவர் இந்த மாதிரி ஒரு டான்ஸ் ஸ்கூல் அவரோட 4th பிரான்ச் அவர் ஓபன் பண்ணியிருக்காரு. இட்ஸ் such a lovely thing. ஏன்னா என் ஃபேமிலியில கூட என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கேட்டாங்கன்னா யார்கிட்ட நீங்க சஜஸ்ட் பண்ணுவீங்க who to go for training, I'll always say ஸ்ரீதர் மாஸ்டர். ஏன்னா எனக்கு அப்படி ஒரு ஹோப் கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு லீட் ஆக்டரா ஒர்க் பண்ணும்போது, ஹீரோவா ஒர்க் பண்ணும்போது, அந்த ஒரு ப்ரெஷரோட பண்ணும்போது ரொம்ப கூலா அவர் ஷூட் பண்ணாரு. அண்ட் ஷாம் அண்ணா சொன்ன மாதிரி அவருக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு.
அவரோட டான்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஹியூமர் கூட இருக்கும், கலந்து இருக்கும். ஸோ இட்ஸ் குட் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் ஆல்சோ. டான்ஸ் மூவ்ஸ் மட்டும் கிடையாது, அந்த டோட்டல் கான்செப்ட் நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளோ யோசிப்பாரு, உட்காந்து ஒவ்வொரு விஷயம் வந்து மைன்யூட் டீடைல்ஸ் எல்லாம் பார்ப்பாரு அவரு. ஸோ அப்படி ஒரு டான்ஸ் மாஸ்டர் அவரு. அண்ட் ஐ டோன்ட் திங்க் இந்த மாதிரி ஐ எவர் கெட் ஆப்பர்ச்சுனிட்டி டு நாக்கமுக்கா அகைன், பட் ஐ எம் சோ கிரேட்ஃபுல். இட்ஸ் தி மோஸ்ட் மெமரபிள் திங். ஏன்னா அந்த படத்துல வந்து உனக்கு என்னன்னா எனக்கு என்ன நீ ஒரு சாங் கூட இருக்கு, ட்ரெயின்ல நாங்க ஷூட் பண்ணியிருக்கோம். அந்த சாங் ஐ டோன்ட் நோ இஃப் யூ கைஸ் நோ, பட் 24 ஹவர்ஸ்ல நாங்க ஷூட் பண்ண சாங் அது. தெரியுமா மஞ்சள்? மார்னிங் ஞாபகம் இருக்கா? மார்னிங் 6 to ஈவினிங் 6 குள்ள அந்த ஃபுல் சாங்கை முடிச்சிட்டாரு அவரு ஆன் த ட்ரெயின். ஏன்னா ட்ரெயின் எங்களுக்கு அது அந்த டைம்ல ரொம்ப ஒரு அந்த இட் வாஸ் வெரி டஃப் டு கெட் தட் ட்ரெயின். ஆமா, மீடியாக்கு யாருக்கும் தெரியாது அந்த சாங்கும், அப்புறம் உன் தலைமுடி அதுவும் ஒரு 2 சாங்குமே பண்ணுச்சு. இல்ல எனக்கு ஒரு அடையாளம் கொடுத்துட்டாரு ஒரு டான்சரா. எனக்கு ஒரு பேர், நான் நகுல் நல்ல டான்ஸ் ஆடுறாருன்னா அதுக்கு ஸ்ரீதர் மாஸ்டர் கண்டிப்பா பிக் தேங்க்ஸ் டு யூ. அண்ட் அஃப்கோர்ஸ் I would like to wish the Shivam groups and Sridhar Masters ARS Academy all the very best. ஏன்னா நீங்க இங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க பாடிக்கு ஏத்த மாதிரி அவர் ஸ்டைல் கத்து கொடுப்பாரு. அண்ட் he'll bring out the best in you. நீங்க சில பேர் வந்து நினைக்கலாம் ஐயோ என்னால டான்ஸ் பண்ண முடியாது, பட் டான்ஸ் பண்ண வச்சிருவாரு. அப்படி ஒரு மாஸ்டர் அவரு. ஸோ Sridhar Master இருக்கும்போது I'm very 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 happy. And also இப்போ one more master over here, Ashok Master. எனக்கு ரொம்ப again very close master. மாஸ்லமணி படத்துல புல்லா no, he's the O Divya master for me. அவர் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் கூட it's been great. Two of my most favorite masters இங்க இருக்காங்க எனக்கு. And thank you to both these masters. எனக்கு வந்து டான்சர் பேர்னா it's because you guys. Thank you so much. I'd like to wish the entire team all the very best. And the school's going to rock. Doubt illama you can send your children here, and they're going to be the best. He'll bring out the best in you. So I'd like to wish the entire team all the very best. And thank you for having me. And nice to meet all the lovely people here. Thank you. நகுலுக்கு ரொம்ப பெரிய தேங்க்யூ சொல்லணும். இன்னைக்கு ஸ்ரீதர் மாஸ்டர் அப்படின்னா ஒண்ணு இந்த பக்கம் மலையாளத்துல அப்படி போனா லஜ்ஜாவதி சொல்லுவாங்க. இந்த சைட்ல வந்து நான் பண்ணது லக்ஸு பாப்பா தான் ஃபர்ஸ்ட் சாங் அர்ஜுன் சார். ஆனா என்ன நாக்குமுக்கு மாஸ்டர் வேர்ல்ட் ஃபுல்லா தெரியும். அதுக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் இந்த இடத்துல சொல்லணும்னு ஆசைப்படுறேன் நக்குல் சாருக்கு. பெரிய கைத்தட்டல் கொடுங்க. ஏன்னா 100% ஏன்னா நான் ஒரு மாஸ்டர் என்ன ஸ்டெப் போடலாம். இப்படி ஒரு இன்னைக்கு கோலிவுட் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தரையில உட்காந்துட்டு இப்படி நம்ம நாக்கு மூக்குன்னு அப்படி ஒரு ஸ்டெப் போடும்போது அதை சேலஞ்சா எடுத்து அந்த ஹீரோ பண்ணும்போது தான் இந்த மாஸ்டரே வெளியே வருவாங்க. ஸோ அந்த எஃபர்ட் எடுத்ததுக்கு பெரிய தேங்க்ஸ் எல்லாம். இப்படி ஒரு எஃபர்ட்டும் அந்த எனர்ஜி, அந்த நாக்கு மூக்கு சான்ஸே இல்லை, அந்த எனர்ஜி அவரு அந்த ஆட்டிடியூட் அந்த சாங்கா மெயின்டைன் பண்ணதுக்கு தேங்க்யூ. மில்டன் சார் அந்த கேமராவும் சரி அந்த டைரக்டர் டீமுக்கு தேங்க்யூ சொல்லணும். தேங்க்ஸ் ஃபார் கமிங். நகுல் எல்லாருமே கேட்டுருப்பாங்க உங்க காம்பினேஷன்ல இன்னொன்னு என்ன வரப்போகுதுன்னு. கூடிய சீக்கிரம் உங்களுக்கு மேலே சர்ப்ரைஸ் கொடுப்போம். எல்லாருக்கும் வணக்கம். ஏஆர்எஸ் டான்ஸ் அகாடமி வளர்ந்துகிட்டே இருக்கிறத என்னால பார்க்க முடியுது. பிக் கங்க்ராச்சுலேஷன் மாஸ்டர். ஆக்சுவலா உங்க எல்லார்கிட்டையும் நான் உண்மையா பேச போறேன். என்னோட ஃபர்ஸ்ட் டான்ஸ் மாஸ்டர் அசோக் ராஜா மாஸ்டர். நான் +2ன்ற படத்துல அவங்கதான் எனக்கு ஃபர்ஸ்ட் கோரியோகிராஃபரா இருந்தாங்க. அவருக்கு தெரியும் எனக்கு டான்ஸ் சுத்தமா வராது அப்படின்னு. அதுக்கப்புறமா அந்த விஷயம் யாருக்கு தெரியும்னு பாத்தீங்கன்னா எங்க மாஸ்டர் ஸ்ரீதர் மாஸ்டருக்கு தான். வர்ணஜாலம் படத்துல மதனின்னு ஒரு சாங், ட்ரைபல் சாங். சுத்தமா எனக்கு டான்ஸ் தெரியாது. நான் வந்து மார்க்கெட் கூட கிடையாது. எங்க அம்மாவுக்கு மருந்து வாங்குறதுக்காக மெடிக்கல் ஷாப் போயிருக்கும் போது அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் என்ன தெரியாம பாத்துட்டாரு. +2ன்ற படம் அட்டர் ஃபிளாப். படம் இல்லாம வீட்டுல இருந்த அம்மா உடம்பு சரியில்லாம இருந்தாங்க. ஸோ அந்த டைம்ல மருந்து வாங்க போகும்போது எனக்கு அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் கிட்ட இருந்து கால் வந்தது. கால் வரல, நேர்ல பார்த்து பேசினாங்க. அப்புறமா ஆஃபீஸ்ல எல்லாம் பேசினாங்க, ஓகேன்றாங்க. கட் பண்ணா அன்னைக்கு மத்தியானமே அடுத்த ஒரு 1 ஹவர்ல அந்த மேஜிக் எல்லாம் நடக்குது. இந்த லக்ஷ்மண் மியூசிக் அந்த இடத்துல வந்து ரிஹர்சல் பண்ணணும், கொண்டு வந்து அங்க பிராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. நான் போனேன், அப்படியே நடுக்கமா போனேன். ஏன்னா எனக்கு மருந்து வாங்க காசு வேணும் இல்லையா அம்மாவுக்கு. போறேன், மாஸ்டர் இருந்தாரு. எனக்கு எப்படி இமேஜினேஷன் இருந்ததுன்னா மாஸ்டர் அடிப்பாரோ, மாஸ்டர் திட்டுவாரோ, இப்படியெல்லாம் நான் மனசுல நினைச்சிட்டு போனேன். ஆனா சத்தியமா சொல்றேன், பிலிம் இண்டஸ்ட்ரியில இந்த மாதிரி மாஸ்டர் எல்லாம் இன்னும் கொண்டாடணும். அவ்வளவு ஒரு ஹம்பிள். எனக்கு சுத்தமா டான்ஸ் வராது. ஆனா எப்படி எனக்கு சொல்லி கொடுக்கணுமோ அந்த முறையில அழகா சொல்லி கொடுத்து
அதுக்கப்புறமா நான் மாஸ்டரோடய நிறைய சாங்ஸ் நான் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஐ திங்க் நான் தான் உங்களோட நிறைய ஆடி இருக்கேன். 2 பேரும் நிறைய ஸ்டேஜ் ஷோஸ் பண்ணியிருக்கோம். மலையாளத்திலையும் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணது ஸ்ரீதர் மாஸ்டர் தான். அதை நான் ப்ரௌடா சொல்லிக்க விரும்புறேன். அந்த நம்மள எப்படி கைட் பண்றாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். மலையாளத்துல மாஸ்டர் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி அதுக்கப்புறமா நான் வந்து அந்த இடத்துல ஒரு பெரிய ரவுண்ட் வந்தனே சொல்லுவேன். ஸோ ஆல் த கிரெடிட்ஸ் கோஸ் டு ஸ்ரீதர் மாஸ்டர். அண்ட் இவர் எவ்வளவு பெஸ்ட்ன்றத ஒரு ப்ரூவ் பண்ணிட்டாரு. பட் உங்களுக்குலாம் தெரிஞ்சோ தெரியாமலே இருக்கலாம். பட் ஆனா உண்மையா சொல்றேன், ஐ அம் பிக் ஃபேன் ஆஃப் அக்ஷதா. மனசார சொல்றேன், அந்த பொண்ணு நல்லா வரணும். என்ன இல்ல, திறமை இருக்கு, அழகு இருக்கு, அறிவு இருக்கு. அறிவை நீங்க யாரும் பார்த்ததில்ல, அதை நான் பார்த்திருக்கேன். அப்பா இப்பெல்லாம் கோரியோ பண்றது கிடையாது, பிரேம் வைக்கிறது கிடையாது. உண்மை மாஸ்டர், சொல்லி சொல்லி அக்ஷரா தான் இப்ப எல்லாமே பண்றாங்க. அது ரொம்ப வியப்பா இருந்தது. ஐ மீன் அவங்க அந்த ஒரு ஜெனரேஷனை கரெக்டா வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. இவ்வளவு சின்ன விஷயத்துல அக்ஷதாக்கு சொல்லி கொடுக்குறாங்க. உண்மை அதுதான். நான் பார்த்தேன், நானும் பார்த்தேன், சிவாவும் பார்த்தாங்க. அவ்வளவு அழகா வந்து அப்பா கிட்டே வந்து சில விஷயம் சொல்றாங்க அப்படின்னா நான் அதை வந்து அப்ரிஷியேட் தான் பண்றேன். ஏன்னா அந்த விஷயத்த அவ்வளவு ரசிக்கிறாங்க. அந்த டான்ஸ் மேல இருக்கிற அந்த ஒரு ஆர்வம், அதை வெறும் வந்து ஒரு டான்ஸா பார்க்காம ஆர்ட்டா பாக்குறாங்க. இந்த அகாடமி இன்னும் ஒரு பெரிய இன்ஸ்டிடியூட்டா ஆகணுன்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ மாஸ்டர், என் கூடவே இருந்திருக்கீங்க, நாங்களும் உங்க கூடவே இருப்போம். உங்களை நம்பி வந்திருக்கிற நிறைய பசங்களுக்கு நீங்க வந்து ஒரு மென்டாரா இருக்கீங்க. அதை பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ சார். மீடியா நண்பர்களுக்கும் எல்லா நண்பருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ டான்ஸ் கோலிவுட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாலிவுட், ஹாலிவுட் எல்லாத்துலேயுமே வந்து அவங்கவுங்க ஸ்டைலை வந்து வச்சுக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து அங்கேருந்து இங்கே பார்த்து வந்து யூடியூப்ல பார்த்து அது மாதிரி ஸ்டைல். பட் இப்போ பாங்கரான்னு சொன்னா அங்கே போனால் பாலிவுட்ல போனால் பாங்கரான்னு தெரியும். நம்ம கோலிவுட்ல நம்ம குத்து, நம்ம ஒயிலாட்டம், மயிலாட்டம், கரகாட்டம்னு சொல்லிட்டு கோலிவுட் ஸ்டைல இந்த ஏஆர்எஸ் டான்ஸ் ஸ்கூல் கண்டிப்பா ஒரு பிராண்டா நாங்க வந்து பதிவு பண்ணணும். அதுதான் எங்களோட எய்ம். எல்லா வெஸ்டர்ன் ஸ்டைல் ஆஃப் இப்போ நீங்க பார்த்துட்டீங்கன்னா ஜும்பா டான்ஸ், யோகா, ஹிப்ஹாப், கிரம்ப், சால்சா எல்லா ஸ்டைல் ஆஃப் டான்ஸும் நாங்க வந்து பண்றோம். லிரிக்கலா இருக்கட்டும், பாப்பிங், கிரம்ப், என்ன ஸ்டைலா இருந்தாலும் டான்ஸ் இருக்கு. பட் கோலிவுட்ல நம்ம குத்து, இப்ப நாக்கு முக்குன்னா ஒரு குத்து இருக்குல்ல, அந்த கோலிவுட் ஒரு ஃபோக் டான்ஸை நாங்க பிராண்ட் பண்ண போறோம். சின்ன வயசுல இருந்து பெரியவங்கலாம் வந்து மகிழ்ச்சியா டான்ஸ் ஆடி ஆரோக்கியமா இருக்கணும் தான் இங்க வந்த எல்லா செலிபிரிட்டிக்கும் நான் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா அக்ஷதா வந்து பேசுவாங்க. ஆக்சுவலி இந்த டான்ஸ் கிளாஸ் ஓபன் பண்றதுன்றது நாங்க இவ்வளவு நாள் போட்டு வச்ச கனவு. அது வந்து எங்களுக்கு சிவம் கூட சேர்ந்தனால நிறைவேறிச்சு. எங்கேயுமே எல்லா இடத்துலயும் ஒரு ஃப்ளோர் தான் டான்ஸ் கிளாஸ் இருக்கும், இங்க மட்டும் தான் 3 ஃப்ளோர் டான்ஸ் கிளாஸ் இருக்கு. அண்ட் மேல வந்து வெறும் ஆல்பம் சாங்ஸ் ரீக்ரியேட் பண்றதுக்காக கிரீன் மேட் எல்லாமே போட்டு வச்சிருக்கோம். ஸோ எந்த டான்ஸ் கிளாஸ்லயும் இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்காது. எங்க தான் இருக்கும் அப்படின்ற ஒரு பிராண்டை வெளியே கொண்டு வரணும்தான் இவ்வளோ பெரிய ஒர்க் பண்ணியிருக்கோம். அதுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ. சிவன் குரூப்ஸ்க்கு ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். அண்ட் இங்க வந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் மெயினா தேங்க்யூ சொல்றது, இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை வந்துட்டு நம்ம பண்ணலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட்ல இருந்து அதை யோசிச்சிருக்கிறது டேடிக்கு ரொம்ப தேங்க்யூ. அண்ட் எங்க கூட எல்லாத்துலயுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட பாய்ஸ், அவங்க இல்லாம நானும் டேடியும் இல்லை. தேங்க்யூ ஸோ மச் பாய்ஸ். இந்த நேரத்துல இன்னும் ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். எங்க அம்மா இங்க 2 பேரையும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இவங்க இல்லைன்னா நானும் டேடியும் இல்ல. இப்ப கூட மேல வரல, நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே உட்காந்துட்டு இருந்தாங்க. எவ்வளவு பேர் இருந்தாலும் நீங்க பண்ணா போதும், நீங்க பண்ணா போதும்னு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து ஒரு உயிர் எங்களுக்காக இருக்கு. எங்க அப்பா எனக்காக இருக்குன்னா எங்க அம்மா மட்டும் தான் இருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களோட சப்போர்ட் பார்க்கும்போதே பிரம்மாண்டமா. அதுக்கு முதல்ல தேங்க்ஸ் நிக்கில் சாருக்கு, இப்படி ஒரு பிரம்மாண்டத்தை காமிச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஏஆர்எஸ் டான்ஸ் ஸ்கூல் கேட்பீங்க எல்லாம். டான்ஸ் ஸ்கூல் ஏன் வச்சிருக்காங்கன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், நான் டான்ஸ் படித்த மாதிரி அந்த ஸ்கூல் விஷயத்த எந்த அளவுக்கு கிட்ஸுக்கெல்லாம் பெரியவங்களுக்கெல்லாம் எல்லாம் சொல்லிக் கொடுக்கணுமோ அதனால தான் ஸ்கூல் அப்படின்னு வச்சுருக்கோம். இதோட மெயின் என்னோட பார்ட்னர் வந்து முகிலன்
சங்கேஷும். அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. ஏன்னா என்ன அந்த கிட்ஸுக்காக பிங்க் ஷேட்ல பண்ணிப்போம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல எல்லாம் பண்ணிருக்கோம். இங்க வந்து ஏன் இந்த மாதிரி ஆல்பம்காக நாங்க கிரியேட் பண்ணிருக்கோம்னா, இன்னைக்கு ப்ரமோ சாங் வந்தா இங்கே எல்லாமே பண்ண முடியும். அதே மாதிரி மேஜிக் எடிட்டிங் டீம் எல்லாமே நாங்க வச்சிருக்கோம். செட்டே இங்கே மாத்திடுவோம். ஸோ அந்த ஃப்ளோரோட செகண்ட் ஃப்ளோரோட பெருமையா அதுதான். ஏன்னா இங்க வந்து சில பேரால பெரிய பட்ஜெட் இருக்கும், ஸ்மால் பட்ஜெட் இருக்கும். அது மாதிரி இந்த பாட்டை இந்த ஆல்பத்திலயோ இந்த பெரிய மூவி படத்துலன்னா நம்ம ஃபுல் பேக்கேஜ்ல இந்த பாட்டை எடுத்து இங்கேயே கொடுத்துருவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு மேஜிக் பண்ணிருக்கோம். தேங்க்ஸ் டு முகிலன் சாருக்கு. ஏன்னா இப்படி ஒரு பிரம்மாண்டம் இங்க இருந்து இங்கெல்லாம் இந்த பேனர் வைக்க முடியுமா, இந்த இடத்துல இப்படி பண்ண முடியுமா அப்படின்னா அப்படி ஒரு பிரம்மாண்டமான ஓப்பனிங் கொடுத்து இப்படி தேங்க்யூ சோ மச் சார். எல்லா இதோட எக்யூப்மெண்ட்ஸ் நீங்க ஒவ்வொரு ஃப்ளோர்ல பாத்தீங்கன்னா ஜேபிஎல் அத மாதிரி எல்லாம் ஹை எண்ட் ஃப்ளோர், ஹை எண்ட் சிஸ்டம், ஹை எண்ட் லைட்ஸ் எல்லாமே ஹை எண்ட்ல பண்ணிருக்கோம். இதுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணது முகிலன் சார் அண்ட் சௌந்தர்யா மேம். அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டலோடு என்னோட நன்றியை தெரிவிச்சுட்டு தேங்க்ஸ் ஃபார் ஆல் த சப்போர்ட் மீடியா எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சார். தேங்க்ஸ் அலர்ட். நீங்க எல்லாருமே